ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மாபெரும் வரலாற்று சாதனை ஒருத்தர் வந்து படைக்க போகிறாருங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நாள் எப்படி ஆரம்பிச்சுன்னா இப்போ வரைக்கும் நான் தனியாக தான் நிற்கிறேன். நான் ஸோ இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரல. ஸோ நான் சுற்றி வரணும்னு காட்டுங்க. அப்படி 1000வது நாள் இப்படியான்னு போயிடும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ நான் அங்கீகாரம் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக சாதனை ரெக்கார்டோ ஸோ அந்த விருதுவோ நான் எதுவும் நினைக்கல. ஸோ மக்கள் உங்கள் சப்போர்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமாக நினச்சேன். நான் நாளைக்கு வந்துட்டு 1000வது நாள் அந்த வீடியோ நாளைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படணும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் போய் இந்த வீடியோ போய் சேரணும். ஸோ கேரளா அதர் ஸ்டேட்லேருந்து எனக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்களை எல்லாம் கடைசியாக ஒரு டைம் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ முகம் தெரியாத எனக்கு ஸோ எங்கேயோ இருந்த வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இவர் பேர் வந்து தீபக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகில் உள்ள கொண்டரங்கி மலை. இந்த மலை பார்த்தீங்கன்னா சுமார் 3875 அடி உயரமுள்ள ஒரு மிக உயரமான ஒரு மலை. இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாள் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம்னு 1000 நாள் வந்து ஒரு வரலாற்று சாதனை பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ரோ வந்து தொடர்ந்து இந்த மலையை ஒரு நாளைக்கு 4 டைம் ஏறிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு மலையை வந்து நம்ம ஏறணும் அப்படின்னா, நார்மலான மலை ஏறணும் அப்படின்னாலே 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஆகும். அது நார்மலான மலை. இது 3875 அடி, கிட்டத்தட்ட 4000 அடி உயரமான ஒரு மலையை இந்த ப்ரோ வந்து 2.5 மணி நேரத்தில் 4 முறை மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இது உண்மையாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 999வது நாள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000வது நாள் அவருடைய சாதனையை கம்ப்ளீட் பண்ணுற நாள் வந்து நாளைக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரோவுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு மலை கிட்டத்தட்ட 3000 அடி 4000 அடி உயர மலையை ஒரு முறை ஏறுறதுங்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிருந்தாங்க, கேட்டோம். 3.5 மணி நேரம் மேலே ஏறக்கே 3.5 மணி நேரம், இறங்குறதுக்கு 2 மணி நேரம், 5 மணி நேரம் வந்து தேவைப்பட்டுச்சாமா. இவர் வந்து 2.5 மணி நேரத்தில் 4 டைம் ஏறாரு அப்படிங்கிறது வந்து மிக ஒரு சிறப்பான விஷயம். அதனால் வந்து இவருக்கு எல்லாருமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இவரோட கன்சிடென்சி, அதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 நாள் நம்ம ஒரு ஜிம்முக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க. 100 நாள் போகிறோம்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ, வேறு ஏதோ நம்ம விசேஷத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம பிரேக் பண்ணி ஒரு நாள் சரி இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவர் 100 நாள் 200 நாள் இல்லைங்க, 1000 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து தொடர்ந்து வந்து இந்த சாதனையை படைத்து நாளைக்கு வந்து அந்த சாதனையை வந்து சிறப்பாக பண்ண போகிறாரு. இதுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து நம்ம எல்லாருமே வந்து கொடுக்கணும். யுகி பிரதர் என்ன சொல்ல வரீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து வின்னர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து. ஆனால் எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய விளாகர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நம்ம விளாக் பண்ணுறோம், நிறைய கண்டென்ட் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம் அவருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நம்ம ஊர் பையன் ஒரு 3 வருஷமா வந்து ஒரு கஷ்டப்படுறாரு, ஒரு எஃபர்ட்டை போடுறாரு. ஆனால் நம்ம விளாகர் நிறைய பேர் இருக்கீங்க, பார்க்குறீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்க. இந்த வீடியோவை அவருக்காக இன்னைக்கு ஒரு நாள் நம்ம விளாகர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு போட்டோம்னா நாளைக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே, அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது, அவங்களும் நாளைக்கு எல்லாருமே அங்கே வருவாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிரபலங்கள், ஒரு செலிபிரிட்டி யாராவது வராங்க அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ ஆர்வமாக போகிறோம், போய் இவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறோம், செலிபிரிட்டி, அது ஒரு விஷயம் இருந்தாலுமே இவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து எவ்வளோ பெரிய மனிதன். ஒரு மனிதன் வந்து இவ்வளோ ஒரு சாதனை பண்ணுறாரு அப்படின்னா இவர் தான் வந்து நம்மளுக்கெல்லாம், நம்மளை மாதிரி இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன். 1000 நாள் வந்து முடியும்னு அவருக்கு காமிச்சிட்டாரு. நம்மளும் வந்து இனிமேல் ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். அதுதான் வந்து மெயின் மோட்டிவேட். ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே வந்து பகிர்ந்து இந்த விஷயம் இவ்வளோ பெரிய சாதனையை வந்து நம்ம தீபக் ப்ரோ நம்மளான ஒருவரான ஒரு ப்ரோ சகோதரர் பண்ணுறாரு அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து 400வது நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவர் போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரத்துக்கு யூடியூப்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், லைவ் போட்டு அவர் ஏறதை ஃபுல்லாமே காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிங்கிரியிலுமே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் மலை ஏறி இருக்கும் அப்படிங்கிற அந்த சாதனையுமே அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நாளைக்கு நம்ம போய் கண்டிப்பாக நம்ம அவர் அந்த 1000 நாள் கம்ப்ளீட் பண்ண அந்த தருணத்தை வந்து நம்ம அவர் கூட இருந்தோம்னா இவ்வளோ மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவர் ஒரு சிறப்பு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணவரை நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் மெயினாக லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த வீடியோவுக்கு அதுக்காக இல்லைங்க.
இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க தெரியாதவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேராச்சும் போகலாம். இதே மாதிரி எல்லாத்தோட விளாகரோடையும் ஒரு 20 பேர் வந்தால் கூட அவரோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த வீடியோ, நேற்று சம்திங் இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தாங்க, காலைல போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த 1000 நாள் பண்ணுறது அவருக்கு சேலஞ்ச் கிடையாது. இன்னும் 1000 நாள் பண்ண சொன்னீங்கன்னா அவர் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த அளவுக்கு ஃபீலிங் ஆயிருக்காரு. ஆனால் ஒரு ரீல்ஸை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவரோட பேசுன ஃபீலிங்கை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆகி நாளைக்கு நாங்களே போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். யாரெல்லாம் அந்த ஐடியா இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை. மெயினாக அவர் நம்ம இந்த ரீல்ஸை போட்டதுனால தான் வந்து நம்மளுக்கே வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இதை பகிரணும், நம்மளும் வந்து நம்மளால ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, பாய்.